ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட்ல ராகினி அஜய் இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு தெரியாம திருட்டுத்தனமா கல்யாண ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் நிவினுக்கு தெரிய வருது. விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே அதிர்ச்சியான நிவின் என்ன பண்றாங்க, இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு யமுனாவுக்கு கால் பண்றாங்க. இதை எப்படியாவது வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியப்படுத்தி யமுனா, இல்லைன்னா உங்க அக்காவோட வாழ்க்கையே இதுவாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்க பார்த்தாலும் யமுனாவோட யோசனை என்னன்னா, ராகினியை அஜய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் கண்டிப்பா நம்ம ரூட் கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லாம இருக்காங்க. அஜய் அன்பரசி இவங்க ரெண்டு பேரும் கல்யாண விஷயத்தை பத்தி வீட்டுல சொல்லாம அவசர அவசரமா கிளம்புறாங்க. ஒரு பக்கம் ராகினியும் ரெடி ஆயிட்டு வராங்க. பசுபதி ராகினியை கூட்டிட்டு வராங்க. இவங்க ரெண்டு பேருக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியாச்சு. ராகினி கிளம்புறத நிவின் வீட்ல இருந்தே ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடி அந்த கோவிலுக்கு போறாரு. அஜய் கோவிலுக்கு வந்ததும் துணிமணிகள்லாம் மாத்திட்டு மணவரையில உட்காராரு. அதே மாதிரி தான் ராகினியும். இன்னொரு பக்கம் ராதாவும் ரொம்பவே பதட்டத்தோட வீட்டுல இருக்காங்க. மாப்பிள்ள ரெண்டு பேரும் மணவரையில உட்காந்துட்டாங்க. நிவின் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. எங்க யாரையுமே காணோம், யமுனா சொன்னாலா இல்ல வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. யமுனா போன் அட்டன் பண்ண மாட்டாங்க. ஒரு வழியா விஜய் காவேரி இவங்க ரெண்டு பேருக்கும் விஷயம் தெரிய வருது. கல்யாண ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ராதாவை பார்த்து அவங்க அப்பாவும், என்னம்மா ஏன் ஒரு மாதிரியா இருக்க ராதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் ஒன்னும் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்ல, இன்னொரு பக்கம் யமுனாவும் ரொம்பவே குழப்பத்தோட இருக்காங்க. இந்த விஷயத்த நம்ம வீட்டுல சொல்லலாமா வேணாமா, ராகினியோட கல்யாணம் நின்று போச்சுன்னா அப்புறம் நிவின் நமக்கு கிடைக்காம போயிட்டாருன்னா அப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியாச்சு. வரையில ராகினி அஜய் இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்டு அதுக்கேத்த மாதிரி சடங்கு சம்பிரதாயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய் காவேரி இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. ராகினி கழுத்துல தாலி கட்டுற சமயத்துல போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது யார் அப்படின்றத தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.